गंगणपतये नमो नमः, सिद्धिविनायक नमो नमः, अष्टविनायक नमो नमः. வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க இப்ப கிளாஸ்க்கு போலாம். நேத்து நம்ம லக்ன பாவத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நான் திடீர்னு கம்ப்யூட்டர் முன்னாடி லேப்டாப்ல இருக்கனே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இப்போ சமீபத்துல நமக்கு எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? அந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் முறையில நான் ஒரு பிரசன்னம் போட்டேன். கேபி பிரசன்னம். இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசன்னம் போட்டதுல நம்ம பிரசன்னம் எவ்வளவு துல்லியமாக வந்திருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. பாருங்க, நான் பிரசன்னம் போட்டதுக்கும் அந்த வெற்றிக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எப்ப போட்டேன் அப்படின்னு சொன்னா 4ஆம் தேதி தானங்க எலெக்ஷனு. அந்த 4ஆம் ரிசல்ட் வர அன்னைக்கு 4ஆம் தேதி 4/5/2026 மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 8:10:55 AM காலையில நான் கொடுத்த நேரம். இந்த நேரம் தான் நான் பிரசன்னம் யாருக்காக போட்டேன்? மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக, அந்த சாருக்காக நான் போட்டேன். புரியுதுங்களா? சார் வருவாரா இல்லைன்னா ஸ்டாலின் சார் வருவாரா, யார் வருவாங்க, இந்த வாட்டி யார் முதலமைச்சரா வருவாங்க, சிஎம் போஸ்ட்ல வரும், நம்ம பிரசன்னம் ஒண்ணு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் என்ன போற நேரத்துல நான் போட்டேன். ஓட்டு எண்ணிக்கை என்ன ஆரம்பிக்கும் பொழுது அது ரிசல்ட் லாஸ்ட்ல ஃபைனலா யார் வருவாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிரசன்னம் கேபில போட்டேன். அததான் இது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட பேர் போட்டுட்டு ஆன் சொல்லிட்டு, இப்ப பாருங்க வயசு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அன்னைக்குதான், அந்த நிமிஷம் தான் நான் ஆரம்பிக்கிறேன். 0022 நாள் அப்படின்ற மாதிரி காட்டுது பாருங்க. தேதி என்னைக்கு அப்படின்னா 4/5/2026 4ஆம் தேதி காலையில தான் நான் போட்டேன். திங்கட்கிழமை காலை 8:10:55 அளித்த நேரம் அட்ஜஸ்ட் பண்ணணுமானா இது பட் ஷாட்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது பிரசன்னம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதே நேரம் தான் அப்படியே வரும். 8:10:55 அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்தது, நான் இருக்கிற இடம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். அந்த ஊரை தான் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி ஆகும். அதனால காஞ்சிபுரம், தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் செட் பண்ண உடனே அது ஒரு பிரசன்ன எண் கேட்கும். இப்போ இந்த பிரசன்ன எண் இந்த ஜாதகத்துக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணணும். அந்த என்ட்ரி பண்ணும் பொழுது 247க்குள்ள ஒரு நம்பரை என்ட்ரி பண்ணணும். ஆனா நான் என்ட்ரி பண்ணல. ஏன்னா அது யார் பிரசன்ன கேட்கிறாங்களோ அவங்க சொன்னாங்கன்னா அந்த நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணலாம். அப்படியா அவங்க சொல்லல, ஒருத்தருக்காக நம்ம கேட்கிறோம், வேற ஒருத்தருக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்ல ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண போறோம், ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்க போறோம், பார்ட்னரா ஒருத்தரை சேர்க்கிறோம். சோ அந்த பார்ட்னரா சேர்றவங்க அவங்க நமக்கு செட் ஆவாங்களா, அவங்க நல்லவங்களா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. அந்த மாதிரி உண்டா இல்லையா, சரியா தவறா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோம். இந்த பொண்ணு எனக்கு செட் ஆயிடுமா ஆகாதா அப்படின்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயத்திற்கு பாக்குறது தான் இந்த பிரசன்னம். அதனால எதிரில இருக்கிறவங்க எனக்கு நான் போறேன் இப்போ இன்டர்வியூக்கு, அந்த இன்டர்வியூ நடந்துருமா, அது சக்சஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரசன்னம் போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நான் இப்போ ஆள் யாரும் இல்லை இல்லையா, நான் தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பிரசன்னம் போட்டேன். அதனால அந்த மாதிரி நாமளே தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அங்க பக்கத்துல விநாயகர்னு ஒரு படம் இருக்கும், அந்த அங்கேயே ஒப்படைச்சிடணும், நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த நம்பர் நான் கொடுக்கல. சரிங்களா? அந்த விநாயகர் பக்கத்துல ஒரு கை இருக்கும், அதை அழுத்தின உடனே அந்த நம்பர் அதுவே என்ட்ரி ஆச்சு. பிரசன்ன எண் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே என்ட்ரி ஆச்சு. என்ட்ரி ஆகி கொஸ்டின் ஒண்ணு கேட்கும். எந்த மாதிரியான கொஸ்டினுக்காக என்ன பிரசன்னம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுதான் கேள்வி. எந்த கொஸ்டினுக்காக, இந்த நம்பர் அழுத்தத்துக்கு முன்னே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். என்ன கொஸ்டினுக்காக கேட்கிற? நான் கேட்டது விஜய் பாலிடிக்ஸ்
அவருடைய விஜய் சாரோட அரசியல் எப்படி இருக்கும், அவருடைய ஓட்டு பதிவுகள் எந்த மாதிரி எண்ணிக்கையில இருக்கும், அது வந்து முதலிடம் வருமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டினை கேட்டேன் விஜய் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கேட்டுட்டு தான் இந்த நம்பரை அழுத்தின அந்த நம்பர் வந்து 224 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த நம்பரை கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே இன்னைக்கு இந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரசன்னம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய திதி வந்து திருதியை திதி என்றும், நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்றும், அதுக்கப்புறம் வந்து ராசி விருச்சிக ராசி என்றும், லக்னம் கும்பம் பூரட்டாதி 2ஆம் பாதம் என்றும் அந்த மாதிரி வந்திருக்கு. அவருடைய தசா இருப்புகள் இப்போ, அதாவது இந்த பிரசன்ன ஜாதகத்துக்கு என்ன தசா இருப்புகள் அப்படின்னா, சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனி தசை குரு புத்தி சுக்கர அந்தரம் சூரிய சூட்சமம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு சார்ட் காட்டிடுச்சு. சரிங்களா? இது வந்து விஜய் சாரோடைய ஒரு பிரசன்ன ஜாதகம். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய அவருடைய ஜனனகால ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகமும் நம்ம கிட்ட இருக்கு. சூப்பரா இருக்குது அவருடைய ஜனனகால ஜாதகம். அது எங்களுடைய குருநாதர் சூப்பரா அனலைஸ் பண்ணிக்கிறாரு. அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்க வேணுன்றவங்க பாருங்க. அதுலயும் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப பிரசன்னம் போட்டிருக்கேன், இதையும் பாருங்க. இதுவும் சாரோட ஜாதகம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இது எல்லா சார்ட்டும் வந்துருச்சுங்களா? வந்த உடனே இப்ப பாவங்கள்லாம் எப்படி தொடர்பு கொள்ளுது, கிரகங்கள்லாம் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து ஃபுல் சார்ட்ல போறேன். ஃபுல் சார்ட்ல போன உடனே இந்த கிரகங்கள் அத்தனையும் 12 கிரகங்களும் எந்தெந்த டிகிரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துடும். பாருங்க, மிஸ்டர் விஜய் ஹாரினா நான் பாக்குற பிரசன்னத்தோடைய நம்பர் வந்து 224. கிழமை வந்து 4ஆம் தேதி 4/5/2026 திங்கட்கிழமை 8 மணி 10 நிமிடம் 55 செகண்டுக்கு நான் காஞ்சிபுரத்துல போட்டு பிரசன்னம் பார்த்திருக்கேன் கேபில. சரிங்களா? இது போட்டுட்டு இப்ப வந்து கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சூரியன் பாருங்க, சூரியன் 3, 6, 12 வந்திருக்கு. சந்திரன் 2, 4, 8, 10 வலிமையா வந்திருக்கு. வலிமையா தொடர்பு கொள்ளுது. இப்போ அரசியலுக்கு கிரகத்துல இருந்தே வருவோம். அரசியலுக்கு அப்படின்னு சொன்னா சூரியன் தான் வலுவா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல 12 வாங்கியிருக்கேன், பரவாயில்லையானா 6க்கு 12 வரும்போது சமசப்தமும் அது வந்து 12 அது கண்ட்ரோல் பண்ணிடுது. சரிங்களா? ஆனா 3 வரும்பொழுது ரொம்ப நல்ல பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து சந்திரன் பாருங்க 2, 4, 8, 10 வச்சு வருது. 2, 4, 8, 10 அப்படின்னு சொன்னா இப்ப இங்கெல்லாம் பாருங்க, சனி வந்து சனி 2, 5, 7, 8, 11, குரு 4, 10, 4, 10ஆவே வருது குரு. அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 8, 10 அப்படின்னு இறுதி தொடர்பா வருது. இப்ப இறுதி தொடர்பா வரும் பொழுது 2ன்னும் போது பணம், 4 போதும் நல்ல ஒரு பாவத்தை பரிமாண வளர்ச்சியை கொடுக்கிறது. 10 என்பது ரொம்ப அதிகாரம், ஆளுமை, நல்லா வந்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறமை அத்தனையும் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த 10ஆம் பாவம். சரிங்களா? அப்போ இவருடைய மனசு, சந்திரன் என்றால் மனோகாரகன் இல்லையா? இவருடைய மனது என்ன மாதிரி யோசிக்குது, என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா, நான் வந்து நல்லா வந்து நிர்வாகம் பண்ணுவேன், என்னால ஆளுமை பண்ண முடியும், நான் வந்து எல்லாரையும் நல்லா அரவணைத்து என்னால செல்ல முடியும், இந்த ஆட்சியை என்னால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மன தைரியத்தை மன நிம்மதியை தருது. நிம்மதின்னு சொல்றதை விட மன தைரியத்தை கொடுக்குது. ஆனா இதுல 8 வந்திருக்குது இல்லையா, சில நேரங்கள்ல சங்கடத்தையும் கொடுக்குது. ஆனா ஜெயிச்சிருவாரு, 10 வந்துருச்சு, பதவியை புடிச்சிருவாரு. ஆனா நடுவுல என்ன ஆச்சு, 8 வந்திருக்கு. சோ 8 வரும் பொழுது அவருக்கு சில சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரிதான் இருக்கு. சில நேரங்கள்ல ஆழ் மனசுல திக்கு திக்குன்னு ஒரு பயமும் இருக்கு, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமும் இருக்கு, பதட்டமும் இருக்கு. நம்மளால இதை செய்ய முடியுமா, செஞ்சிருவோமா, வந்துருவோமா, பரவாயில்லையா, பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு போராடுது. இதே நேரத்துல இந்த 10 தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக பல மறைமுகமாக அவர் போராட வேண்டிய விஷயத்திலையும் அவர் இருக்கார். அந்த மாதிரியான மன போராட்டமும் இங்க நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 1, 3 தொடர்பு கொள்ளுது. இதுவும் சூப்பரான தொடர்பு தான். புதன் வந்து 4, 6, 10. புதன் வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம். அதுலயும் வந்து அவர் 10 வாங்கி வச்சிருக்காரு. அதுவும் சூப்பரான இடம். 6 வெற்றி,
வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நேரமான அமைப்பாகத்தான் அந்த கிரகமும் கொடுக்குது. அடுத்து குருவும் பாருங்க 1 4 10 பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் நிறைந்த ஜாதகமாக இது நிறைந்திருக்கிறது. அதுவும் தொடர்ச்சியாக. அடுத்து பாருங்க சுக்கரன் வந்து 1 9 தொடர்பு கொள்கிறது. அடுத்து சனி பாருங்க, சனி என்பது கீழே இருக்கிற எல்லா விதமான மக்களையும் குறிக்கக்கூடியது. அது பாருங்க 2 4 8 10 இதுவும் கூட நிறைய கூட்டத்துல நிறைய ஜனங்க இருக்கக்கூடிய தன்மையில தான் வலிமையா தொடர்பு கொள்ளுது. இரட்டைப்படை பாவங்கள்ல 2 4 10 இதுவும் வந்து எப்படி சொல்றதுன்னா சனியும் வந்து உங்களை பதவியில உட்காரக்கூடிய இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இப்ப இந்த பிரசன்ன ஜாதக பிரகாரம் சனி தசை தான் அவருக்கு நடக்குது. அதனால வந்து இந்த 2 4 10 அப்படின்றது இந்த தசையும் இவருக்கு 10 கொடுக்குது, பதவியை கொடுக்குது, புகழ கொடுக்குது, பட்டத்தை கொடுக்குது. ஆனா இதுல 8 1 வந்திருக்குது இல்லைங்களா? 8 அப்படின்னு சொன்னா மறைமுகமான பிரச்சனை, கண்ணீர், வேதனை, கஷ்டம், மனசங்கடம் கண்டிப்பா அவருக்கு உண்டு. அவர் வந்து ரொம்ப முழு திருப்தியோட சந்தோஷமா 100% அவர் இல்லை. அவருக்கு ஒரு மூலையில மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குது, ஒரு பிரச்சனைகள் இருக்கு, தடைகள் இருக்கு, அவருக்கு சூழ்ச்சிகள் இருக்கு, மறைமுகமான எதிரிகள் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிறார் அப்படின்றது. இப்ப பர்சன்டேஜா பார்த்தோன்னா ஒரு 25% அவருக்கு பிரச்சனையே கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 75% மேல அவருக்கு ஒரு நல்ல பலனை தான் தரக்கூடிய அமைப்புல இருக்கு. சனியே கர்மகாரகனே அவருக்கு வந்து ஒரு 75க்கு மேல நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல தான் இந்த ஜாதக அமைப்பை காட்டியிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க ராகுன்றது பிரம்மாண்டம். ராகுனாலே பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 11 வச்சிருக்கு. 11 வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பயங்கரமான கூட்டத்துக்கு நடுவுல எப்படின்னா ராகு 3 அடுத்து அதே வந்து நட்சத்திராதிபதியும் 3ஆ வருது. அடுத்து உபாதிபதி சனியா நிக்கிறாரு. 2 5 7 8 11 இறுதி தொடர்பு 2 5 8 11. இப்போ சனி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கீழ் மட்டத்துல இருக்கிற அவருக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் குறிக்கக்கூடியது இது. சரிங்களா? இவ்வளவு கூட்டமான நெரிசலான இருக்கக்கூடிய மக்களின் மத்தியில் அவர் பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 11 சேரும்போது அதிகமான கூட்டம், அதிகமான மக்கள் தொகை, அதிகமான மக்களுடைய அனுசரணை, இவருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மக்களால இவருக்கு பிரச்சனையும் இருக்கு, அதனாலேயே இவருக்கு கொஞ்சம் சங்கடமும் வருது, அதனாலேயே இவருக்கு கஷ்டமும் வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 8 வாங்கிருக்கு இல்லைங்களா? இப்போ இதே கூட்டம் தான், இதே மக்கள் தான் அவரை வந்து உயர்த்தியும் கொடுக்குறாங்க, இதே மக்களாலதான் அவர்களுக்கு சங்கடத்தையும் கொடுக்கிறார். எப்படி சங்கடத்தையும் அப்படின்னு சொல்ல போனா, ஏன்னா அவருக்கு வந்து சனி வந்து மக்கள் வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் இந்த மாதிரிலாம் விழுந்துட்டாங்க, சிக்கல்ல மாட்டுறாங்க, அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவரை வந்து ஒரு இடைஞ்சல், அவருக்கு ஒரு மன கஷ்டத்தையும் தர்றதும் இதே மக்களாலதான், சந்தோஷத்தை கொடுக்கறதும் இதே மக்களாலதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கேது வந்து 1 தொடர்பு கொள்கிறார். இதுவும் நல்ல தொடர்பு தான், லக்னத்தையே தொடர்பு கொள்கிறது. அடுத்து பாருங்க லக்னாதிபதி, இது பாவம் 12 பாவம் இல்லைங்களா? முதல் பாவம் புதனா வராரு. பாவமுனையே புதனா வரும்பொழுது ரொம்ப சூப்பர். அது வந்து ரொம்ப புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர், இளமையா இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் நிறைய சிந்திக்கக்கூடியவர், அந்த மாதிரியான தன்மையை கொடுக்கிறது. கேதுவாக வந்து குருவா மாறுது. குருவா வந்து 4 10 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் பொழுது மிக 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 உன்னதமான அமைப்பு. மொத்தமாக பார்த்தா 4 6 10 அப்படின்னு லக்னமே தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு அருமையான, அற்புதமான, வலிமையான ஒரு அதிகாரத்தில் உட்காரக்கூடிய தன்மையில இது போய் உட்காருது. சரிங்களா? 2ஆம் பாவம் பாருங்க, அதுவும் 2 4 8 10 அப்படின்னு தொடர்பு கொள்ளுது. இந்த இடத்துல அவருடைய குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. 75% சந்தோஷம் என்றாலும் அவர் குடும்பத்தால 25% சங்கடத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 3ஆம் பாவம் வந்து 2 5 8 11 இதெல்லாம் வந்து உபஜயசானம் சொல்லுவோம். 3 அதுக்கடுத்து வந்து இந்த 6 இந்த பாருங்க 6ஆம் பாவம் சுக்கிரனாகவே வருது. அதுவும் உபஜயசானம். உபஜயசானத்துல லக்னமே தொடர்பு கொள்ளுது. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துலயும் வந்து லக்னமே தொடர்பு கொள்ளுது, 1ஆம் பாவம். அதனால இந்த மாதிரி லக்னம் 11
6 அந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது 4ஆம் பாவத்தில் தொடர்பு கொள்ளும், 3ல தொடர்பு கொண்டா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இந்த மாதிரி லக்னமே உபஜய ஸ்தானங்கள்ல தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு இன்னும் வந்து அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 4ஆம் பாவம் 1 4 10 தொடர்பு கொள்ளுது, அதுவும் வலிமையாக இருக்கு. 5ஆம் பாவம் அது 2 5 5 தான் வந்து அரசியல், அப்புறமா வந்து நம்மளுடைய ஜோதிடர், அந்த மாதிரி வாய் வழியா வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து 5ஆம் பாவத்தை தான் பார்ப்போம். இப்ப 5ஆம் பாவம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. 2 4 8 10 தொடர்பு கொள்ளுது. 1ஆம் பாவம் லக்னமும் 4 6 10, 5ஆம் பாவமும் 2 4 8 10 தொடர்பு கொள்ளுது. சோ இந்த இடத்திலயும் பட்டம் பதவி பேர் புகழ், இந்த இடத்திலயும் பட்டம் பதவி பேர் புகழ், இந்த இடத்திலயும் பட்டம் பதவி பேர் புகழ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. 6ஆம் இடம் 7 7ன்றது பொதுமக்கள், கம்யூனிகேஷன் எல்லாமே. இதுவும் பாருங்க 2 4 8 10. அதுக்கு அடுத்து வந்து 8ஆம் இடம் 9ஆம் இடமும் இதே போதல தெய்வ கொடுப்பனையும் வந்து 10 வலிமையா நிக்குது. 11ஆம் பாவம் 12ஆம் பாவம் இந்த மாதிரி 10 11 எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல இந்த ஒரு 4 இடத்துல 8 வந்திருக்கு இல்லைங்களா, இது மட்டும்தான் மிஸ்டேக். ஏன் 8 இது வந்திருக்கு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து சங்கடத்துடன் தான் இருக்காரு. 100% சந்தோஷத்தோட இல்ல. இவருக்கு ஒரு 25% மன குழப்பம், மன சங்கடம், மறைமுகமான எதிரியால அவர் கஷ்டப்படுகிறார் அப்படின்றது நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரியுது. ஆனா இங்க பாருங்க 10 முதல் பாவம் 1 2 3 4 5 6 7 8 9 9 பாவங்களுக்கு 10 தொடர்பு கொள்ளுது. சரிங்களா? அதுக்கப்புறம் 11 வந்து இன்னொரு பாவத்துக்கு. அப்போ 10 பாவம், குறைஞ்சபட்சம் 10 பாவத்தங்களுக்கு இந்த 10ம் 11ம் தொடர்பு கொள்றதுனால இந்த மாதிரி ஒரு பிரசன்ன ஜாதகம் விஜய் சாருக்கு வந்ததுனால நான் அப்பவே சொல்லிட்டேன், சார் தான் கண்டிப்பா மினிஸ்டரா வருவாரு, சிஎம்மா வருவாரு. ஆனா இந்த 8 வர்றதுனால கொஞ்சம் மறைமுகமா இவர் கஷ்டப்பட்டு போராடி வர வேண்டிய அமைப்புல இருக்கு. 25% 75 80%க்கு தானாகவே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன். இப்ப ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க கேபில கூட நம்ம ஒரு சின்ன விஷயம் பிரசன்னம் ஒரு 5 நிமிஷத்துலதான் போட்டா 5 நிமிஷத்துல வந்துடும் அந்த சார்ட்டு. ஆனா அது வந்து எவ்வளவு ஒரு அற்புதமா துல்லியமா, அதாவது கில்லி மாதிரி நம்மளுடைய விஷயத்தை எடுத்து வைக்குது பார்த்தீங்களா. சாரு வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? இது பாருங்க எல்லாமே கிரகத்துல கூட 4 கிரகம் 10 வாங்கியிருக்கு, 1 11 வாங்கியிருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சூப்பரா ஜாதகம் வந்துருது. சரி, இந்த ஜாதகர் இந்த மாதிரி 8 வாங்கியிருக்கே, சரி பிரச்சனைகளோட பதவி பிடிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு 25% 20% பிரச்சனைன்றீங்களே, அப்போ எவ்வளவு நாள் இருப்பாரு? ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு போயிட்டு வரா அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி இல்ல, இவரு நீண்ட காலம் இருப்பாரு. ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க தசா புத்தியை பார்ப்போம். இப்ப பாருங்க தசா புத்தி. இப்ப தசா புத்தி வந்து சனி தசை நடக்குது. இந்த சனி தசை வந்து 21/7/2008 இருந்து 21/7/2027 வரையும் இருக்கு. இப்போ அவர் வந்து பதவி ஏற்கிறது 2026 பண்றாரு. சோ 27 வரலும் அடுத்த ஜூலை மாசம் வரலும் இருக்கு. அது எப்படி தொடர்பு கொள்ளுது? 2 4 8 10 தொடர்பு கொள்ளுது. இப்ப நடக்கிற புத்தி வந்து 1 4 10 சூப்பரா இருக்குது. அந்தரம் 1 9 சந்தோஷமா இருப்பாரு. தெய்வ குடுப்பனை இவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வங்களுடைய குடுப்பனை இருக்கிறதுனால இவருக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. பதவி ஏற்கிற நேரமும் சரி, நாளும் சரி, இந்த வருடமும் சரி, புத்தியும் நல்லா இருக்கு, தசையும் நல்லா இருக்கு, புத்தியும் நல்லா இருக்கு, அந்தரமும் நல்லா இருக்கு. இதுல இந்த 8 மட்டும் வந்ததுனால அவர் இவ்வளவு கொஞ்சம் இவ்வளவு வெற்றி முனைக்கு போய் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 10 சீட்டுக்காக அவர் கொஞ்சம் கேட்க வேண்டியதா இருந்ததுக்கு நேரம் இதுதான். இந்த 8 தொடர்பு கொண்டதுனால்தான். இந்த 8 தொடர்பு கொள்ளாமல் இந்த இடத்தில் 6 தொடர்பு கொண்டிருந்தா சூப்பரான வெற்றி, 100% வெற்றி. யார்கிட்டும் நிக்காம ஒரு பெரும்பான்மையான இடங்களை மொத்தமாக 120 சீட்டுக்கு மேல புடிச்சு அவர் வந்து ஆட்சியை
அமைச்சிருப்பாரு அப்படின்றது கருத்து. இந்த 8 வாங்கினதுனால அது வாங்க முடியல. ஆனாலும் இவரு தான் சிஎம்மா வரதுக்கான வாய்ப்பு உண்டு, இத்தனை கிரகங்கள் 10 வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கருத்து கிடைச்சோம். ரெண்டாவது வந்து இதுக்கப்புறமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க 27வது வருடம் இல்லைங்களா, ஜூலை 21/7/2027, இந்த ஜூலைக்கு அப்புறமா வருகின்ற இந்த புதன் தசை பாருங்க, அடுத்த வருஷத்துல இந்த பாருங்க, இங்க பாருங்க, புதன் தசை 4/6/10 வச்சு வருது. அப்போ இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 4/6/10 அப்படின்னு வச்சு வருது, ரொம்ப வலிமையா தொடர்பு கொண்டு வருது. அதனால இவருக்கு ஆட்சி என்பது நிரந்தரமாக ரொம்ப நல்லா வலிமையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 44 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து கேது வருது. கேது வந்து 1 வச்சு வருது. அந்த 20 விரலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது புதன் தசை, முதல்ல சனி தசை, சனிக்கு அப்புறமா புதன் தசை 2044 வரை ஒரு அருமையான ஒரு தசையாக வருகின்றது. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோ இந்த குரு புத்தியில அதுவும் பதவி ஏற்க போறாரு இல்லைங்களா, 1/4/10ன்னு சொல்லிட்டு. அப்போ இவரு தொடர்ச்சியாக முதல்வராக அந்த சிம்மாசனத்தில் இருப்பார் என்பது எங்க கேபி சார ஜோதிடத்தினுடைய கணிப்பாகும். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ நாங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஓட்டு எண்ணும் பொழுது இந்த சார்ட்டை நாங்க போட்டதுனால சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுமக்களாகிய உங்க எல்லாருக்கும் சொல்லலாம், எங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னதுதான் அதை அப்படியே நான் பப்ளிக்கா வெளியிடுறேன். அதனால கண்டிப்பா நீங்களும் பாருங்க. இது மாதிரி தொடர்பு கொண்டதுனாலதான் இத்தனை இடங்கள் 10 வாங்கியதால் தான் இந்த ஜாதகம், இந்த பிரசன்ன ஜாதகம் அவ்வளவு சூப்பராக அவர் சிஎம் போஸ்டுக்கு வரா மாதிரியான அமைப்பை தேடி கொடுத்தது என்பது சொன்னா மிகையல்ல. இந்த மாதிரி சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்ச எங்க குருநாதருக்கு நான் இன்னும் இந்த நேரத்திலையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, நான் அந்த நேரத்திலே அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் ஸ்டாலின் சார்த்த போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி ஐயாவது போட்டேன். எல்லாரும் போடும் போது எடப்பாடி ஐயாவது 11 நிறைய வந்தது, 10 வரல, அவர் வரமாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சார்து 3 இடத்துல 10 வந்தது. அதனால அவர் கம்மியா தான், இவரை விட ஓட்டு அவர் கம்மியா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அப்படி முடிவு பண்ணும் போது பாதி எண்ணும் பொழுது பார்த்தா இதுதான் எடப்பாடியார் தான் எதிர்கட்சியா வரா மாதிரி இருந்தது. அப்ப நான் கொஞ்சம் யோசிச்சேன், என்னடா நம்ம வந்து பிரசன்னம் போடும் பொழுது எடப்பாடியாருக்கு கம்மியா வரும்னு இருந்ததே, இப்ப என்ன இவ்வளவு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா பார்த்தா 3 மணிக்கு மேல ரிசல்ட்டே வேற விதமா மாறிடுச்சு. எங்க கணிதத்துல எப்படி சாஃப்ட்வேர்ல வந்ததோ அதே போலதான் ரிசல்ட்டும் வந்தது. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால சரி இந்த பதிவை நான் பதிவிடலாம் அப்படின்றதுக்காக பதிவிட்டேன். இதுல இருக்கிற இத பாருங்க, உங்களுக்கு என்னன்னா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.